மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. அல்லேலூயா மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், வல்லவர் நல்லவர். உற்சாகமா கரங்களை தட்டி பாடும்போது தேவ கிருபை இறங்கி வருகிறது, இயேசுவின் மகிமை இறங்கி வருகிறது, அற்புதம் நடக்கிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, வியாதிகள் மறைகிறது. எஸ், உற்சாகமாய் உற்சாகமாய் உற்சாகமாய். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை, செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலும். ஆமென் ஆமென். செங்கடல் பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதிப்பாடு நன்றியால் துதிப்பாடு இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். பாவத்தை போக்கும் பயமது, பாவத்தை போக்கும் இயேசுவின் நாமம், எங்கள் இயேசுவின் பரிமள தைலமாம். ஆவியானவரே அசைவாடுங்க. ஓ, அற்புதங்கள் நடக்கட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், அடிமைத்தனங்கள் விலகட்டும். இன்றைக்கு 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 பாடிக்கொண்டிருக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கட்டும். பாடிக்கொண்டிருக்கும் போது கட்டிகள் கரையட்டும். பாடிக்கொண்டிருக்கும் போது நரம்புகளிலே எலும்புகளிலே ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். எங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆமென் ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஆராதனை ஆராதனை, ஓ ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாக்கி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாக்கி கனிவோடு நடத்திடுவார். கரமுயர்த்தி ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். வெண்மேகமே வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் வெண்மேகமே. வெண்மேகமே வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் வெண்மேகமே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாய்
ரெண்டு கரங்களை உயர்த்தி, தலையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே ஜீசஸ், அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை, ஆராதனை நல்ல தலையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, ஆமென் ஆமென். வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் நேரமே, வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் நேரமே, அபிஷேகமூர்த்தி பரலோகவாசி ஆற்றலை தந்திடுவா, அபிஷேகமூர்த்தி பரலோகவாசி ஆற்றலை தந்திடுவா. முழு பலத்தோட ஆவியன் அசைவாடுகிறார், அசைவாடுகிறார். அல்லேலூயா முழு பலத்தோடே ரெண்டு கரங்களை உயர்த்தி, தலையை உயர்த்தி, ஆஹா ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா Hallelujah. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆராதிக்கும் போதே ஒரு அற்புதம் நடக்கட்டும், கட்டிகள் கரையட்டும், எலும்புகளிலே நரம்புகளிலே என்னுடைய வல்லமை இறங்கி வருவதாக. தகப்பனே, கட்டிகள் கரைந்து போகட்டும், எலும்புகளுக்குள்ளே நரம்புகளுக்குள்ளே வல்லமை இறங்கி வரட்டும், கற்பப்பையில் அற்புதம் நடக்கட்டும், இடுப்பு பகுதியில் அற்புதம் நடக்கட்டும், சிறுமூளையில் அற்புதம் நடக்கட்டும், சிறுகுடலில் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில், பெருங்குடலில் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். முதுகு தண்டுவிடத்துல L1ல L2ல L3ல L4ல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கழுத்து பகுதியில, கால் பகுதியில, நரம்புகளில், எலும்புகளில், இரத்த நாளங்கள், அசை உறுப்புகள், அசைய உறுப்புகள் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடக்கும்படியா ஜெபிக்கிறோம். சுகமளிக்கும் வல்லமை இறங்கி வரட்டும், கடன் பிரச்சனை மாறி போகட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், திருமண தடைகள் விலகட்டும், வீடு கட்டுற பிரச்சனைகள் மாறட்டும், வேலை செலுத்த பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவீராக, வேலை செலுத்த வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தருவீராக, உடைய மகிமை வெளிப்படுவதாக, உடைய வல்லமை வெளிப்படுவதாக, உடைய இரக்கம் வெளிப்படுவதாக, உடைய காருண்யம் வெளிப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். சன்னத்தை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை. இந்த சன்னத்தை பாடி கப்போம். பாடி உன்னதத்தில்
தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க 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 நாமம். வாழ்க. அல்ல கரங்களை தட்டி உற்சாகமா ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. அருமை பிதாவே, எங்களோடு கூட நீர் பேசும் உடைய கிருபையுள்ள வார்த்தைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆவிக்குரிய சம்பாத்தியம் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு மனிதன் அவன் வைத்திருக்கிற வீடு, காரு, பங்களா, அவர் படித்திருக்கிற படிப்பு, மற்ற எல்லாவற்றையும் வைத்து ஒரு மனிதனை உயர்ந்தவராக இல்லை சிறந்தவராக மேன்மையானவர்களாக எண்ணுவதை நாம் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய சம்பாத்தியம் அதல்ல. 122 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்கலாம். இவைகள்லாம் நமக்கு தேவை. வீடு, காரு, பங்களா, கை நிறைய சம்பளம், எல்லாமே நமக்கு மேன்மைகள், உயர்வுகள், அந்தஸ்துகள், செல்வாக்கு எல்லாம் நமக்கு தேவை. ஆனால் அதை விட ஆவிக்குரிய சம்பாத்தியத்தில் இன்னொன்று இருக்கிறது. அது நம்மை மிகவும் ஆசீர்வதிக்கும். அது என்ன? சங்கீதம் 122 சங்கீதம் 7 வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆமென். அடுத்தது நமக்கு தேவை சமாதானம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சமாதானம் இல்லாம தான் இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. யோவான் 14 அதிகாரம் 27 வசனத்தை பாருங்கள். யோவான் 14 27 வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைக்கிறேன். புரியுதா? சமாதானத்தை வைத்து போகிறேன். சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். இன்றைக்கி எல்லாருக்க வீடுகள்லையும் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த சமாதானம் இல்லாததுனால குடும்பங்கள் நிம்மதிகளை இழந்து சமாதானத்தை இழந்து நிற்கிறது. இதன் நிமித்தம் சமாதானத்தை இழந்ததுனால நிறைய பேர் குடிக்கிறது, கஞ்சா போடுகிறது, குடும்பங்கள் பிரிகிறது, அநேக காரியங்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆவிக்குரிய சம்பாத்தியத்தில் மிக முக்கியமானது ஒன்று இருக்குன்னு சொன்னால் சமாதானம். சொல்லுங்க, சமாதானம். வீட்டில் சமாதானம் இருக்கணும். எல்லாமே இருக்குது, சமாதானம் இருக்கிறது. இந்த சமாதானம் ஏன் கெட்டு போகிறது? சமாதானம் எளிதில் சாதாரணமான சமாதானம் கெட்டு போவதற்கான 20 காரணங்கள் என்ன என்பதை பார்த்து நான் உங்களுக்கு சொல்ல வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனிக்கணும். நம்பர் 1, தீராத வியாதிகள் பாதிக்கப்படும் போது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு வியாதிகள் வந்துட்டாலே அவன் சமாதானத்தை இழந்துருவான். ஒரு சின்ன கட்டி வந்தால் போதும், உடனே அது கேன்சராக இருக்குமோ, சமாதானத்தை அந்த மனிதன் இழந்து விடுகிறான். இப்போ சமாதானத்தை இழந்து விடுவதற்கு முதலாவது காரணம் வியாதி. கரங்களை உயர்த்தி ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அவர் ஒரு இடத்துக்கு போகிறார். அப்போது 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்ரீ ஒருத்தர் வராங்க. வந்து, ஆண்டவரே, என் சொத்தை எல்லாம் நான் விற்றுட்டேன், எல்லாவற்றையும் விட்டு நான் செலவழித்தோம், எனக்கு கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கல. ஆண்டவரை பார்த்து என்ன சொன்ன தெரியுமா? சமாதானத்தோடு போய் சுகமாயிரு. அப்போது அந்த வியாதி அவளுக்கு சமாதானத்தை கெடுத்திருக்கிறது என்று நான் பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். இயேசுராஜா அவளை பார்த்து, இயேசுராஜா அந்த 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீயை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். சமாதானத்தோட போ. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வியாதிகள் வரும் பொழுது சமாதானம் விடுபட்டு போகிறது. நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த சுகத்தை தந்து நமக்கு சமாதானத்தை காத்துக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். 2வது சமாதானம் ஏன் கெடுகிறது? பாவக்கிரியைகள் வெளிப்படும் போது. 2வது பாவக்கிரியைகள் வெளிப்படும் போது குடும்பத்தில் இருக்கிறவங்க தேவையில்லாம சண்டை போடுவாங்க. தேவையில்லாம சண்டை போடும்போது குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் விட்டு போயிடும். அப்போ 2வது அந்த சமாதானம் எடுபட்டு போவதுக்கு முக்கியமான காரியம் பாவக்கிரியைகள். பாவக்கிரியைகளுக்கு வீட்டில் இடம் கொடுக்கும்போது சமாதானம் வீட்டை விட்டு போயிடும். ஆமாம் சொல்லுங்க. அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுறதை பார்த்து பிள்ளைகள் எல்லாம் ஸ்தம்பிச்சு நிற்பாங்க பாருங்க. இந்த பாவக்கிரியைகள் வெளிப்படும் போது கணவன் கோவக்காரனாக இருப்பான், மனைவி சண்டைக்காரியாக இருப்பான், பிள்ளைகள் நடுங்கி கொண்டிருப்பாங்க. அப்பாவை பார்த்தோன்னே பிள்ளைகள் அப்படியே போய் பெட்டில் போய் பெட்ஷீட் எடுத்து மூடிட்டு அப்படி படுத்துக்கிடுவாங்க. இன்னைக்கு அப்பா என்ன பேச போகிறாரோ அப்படி கெட்ட வார்த்தைகளாக பேசுவாங்க. கணவன் கோபக்காரனாக இருப்பான், மனைவி சண்டைக்காரியாக இருப்பாங்க. அங்கே வீடெல்லாம் கலவரமாக இருக்கும்.
அப்படிப்பட்ட இடங்கள்ல சமாதானம் கெட்டு போகும். மூன்றாவது பயம் மேற்கொள்ளும் போது. அடுத்த பயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்தது சமாதானம் கெட்டு போவதற்கு மூன்றாவது காரணம் பயம். பரிசுத்த ஆண்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய வேதாகமத்திலே 365 இடங்களில் பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அதனால பயப்படாமல் இருக்கணும். பயத்தை வரும்போது நம்ம ஜெபித்தால் கர்த்தர் பயத்தை நீக்கி நமக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை தருவார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நான்காவது துக்கம் ஆட்கொள்ளும் போது. அடுத்த துக்கம். நம்ம எதிர்பாராத அந்த துக்கம் நம்முடைய வாழ்க்கையில ஆட்கொள்ளும் போது இந்த கவலை நம்முடைய ஆட்கொள்ளுகிறது. துக்கம், எதிர்பாராத துக்கம் நம்முடைய ஆட்கொள்ளும். துக்கம் வந்துச்சுனாலே தூக்கம் போயிடும், கலக்கம், சமாதானம் இல்லாமல் போயிடும். அதனால துக்கம் வரும்போது நம்முடைய சமாதானம் கெட்டு போகிறதை பார்க்கிறோம். ஐந்தாவது வாழ்க்கை சரியாக அமையாத போது. இது முக்கியமான காரியம். இதை விளக்கி சொல்லணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல பக்கத்திலே வந்து நல்லா பார்ப்பாங்க, வாழ்க்கை எனக்கு நல்லா அமையலை. கல்யாணமாகி பல மாதங்கள் ஆன பின்னாடி தான் ஐயோ எனக்கு வாழ்க்கை நல்லா அமையலையோ. அதுக்கு முன்னாடி பார்த்து தானே பண்ணணும், ஜெபம் பண்ணி தானே பண்ணணும், கத்த சொன்னான்னு தானே பண்ணணும். இப்போ வாழ்க்கை அமையலைன்னு ஒரு சந்தேகம் வந்தாலே போதும், அந்த குடும்பத்தில் சமாதானம் சுத்தமாகவே போயிடும், எல்லாமே போயிடும். காரணம் ஒன்றுமே இருக்காது. எனக்கு வாழ்க்கை நல்லா அமையலை, ஒரு திருமணம் பண்ணி நான் என்ன பார்த்தேன். இதே போல் காரியங்கள் வீட்டுக்குள்ளே வருகிற போது சமாதானம் போயிடும். என்னதான் நீங்கள் சம்பாதிச்சாலும், என்னதான் நீங்கள் படித்தாலும், எவ்வளோதான் பெரிய சொத்துக்களை வாங்கி மனைவிக்கு சேர்த்தாலும், மனைவியை நல்ல நடத்த தெரியணும் ஒரு கணவனுக்கு, கணவனை நல்ல நடத்த தெரியணும் ஒரு மனைவிக்கு. வாழ்க்கை சரியாக அமையலைன்னா இந்த சமாதானமே போயிடும். நல்ல கரங்களை வீழ்த்தி ஆமென். நீங்கள் பைபிளெல்லாம் வச்சிருக்கலாம் சரிதான் பிரதர், நீங்கள் அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் சரிதான் சிஸ்டர், ஆனால் குடும்பத்தில் ஒரு மனதை காத்துக்கொள்ளணும். நல்ல கரங்களை வீழ்த்தி ஆமென். சண்டை போட்டால் ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும், சமாதானத்தை காத்துக்கொண்டா 2 பேரும் ஜெயிக்கலாம். சண்டை போட்டால் ஒரு ஆள் தான் ஜெயிக்க முடியும், சமாதானத்தை காத்துக்கொண்டால் 2 பேரும் ஜெயிக்கலாம். அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எனக்கு வாழ்க்கை அமையலை, எத்தனை வருஷம் குழந்தை பெற்று குழந்தை SLC படிக்க போகுது, அப்போது கூட சொல்கிறது நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன், உன்னை டைவர்ஸ். இந்த வார்த்தை பைபிளை வைத்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதனை வாயில் எப்படி வரும்? ஹலோ, இல்லை எப்படி வரும்னு கேட்குறேன். பரிசுத்த வேதாகமத்தில் கணவன் மனைவி இறக்குற வரைக்கும் திருமண விவாக ஒப்பந்தம் மறக்கவே முடியாது. டைவர்ஸ் எல்லாம் கிறிஸ்தவத்தில் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். புரியுதா? டைவர்ஸ் எல்லாம் கிறிஸ்தவத்தில் கிடையாது. அப்படின்னு வேதம் தெரியாதவங்க தான் அந்த காரியத்தை சொல்லுவாங்க. அப்படி இல்லாதபடி வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்று சந்தேகப்படும் போது, வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்று எண்ணும் போது, வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்று நம்ம மனதுக்குள்ளே சஞ்சலப்படும் போது அந்த சமாதானம் குடும்பத்தை விட்டு வெளியே போயிடும். ஆறாவதாக கடன் பிரச்சனை ஏற்படும் போது. இது கடன், இது தேவையில்லாமல் வாங்குறது, இது அர்த்தம் இல்லாமல் கடன் வாங்குறது. ஃபோன் வரும் பேங்கில் இருந்து, உங்களுக்கு உடனே பணம் கொடுப்பாங்க, உங்களுக்கு கார் வாங்கணுமா, பங்களா வாங்கணுமா, சொத்து வாங்கணுமா, எதை வாங்கணுமா அப்படின்னு நம்ம பார்க்குற போது உடனே அதுக்கு தக்கபடியாக வாங்கிடுவாங்க. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நல்லா கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்கள். கடனை வாங்கிட்டு லக்ஸுரியாக வீடை கட்டுறது, வீடு கட்டுறது தேவைதான், அதுக்கு கடன் வாங்கணும்னா அது கணக்காக வாங்கணும். நம்முடைய கெப்பாசிட்டிக்கு தக்கபடி தான் கடன் வாங்கணும். மீட்டர் வட்டி, அதுக்கு மேலே வட்டி, வட்டி கட்டிட்டு போகிறது. இதில் இதுக்கு நான் மற்றவங்கள போல் வாழணும், மற்றவங்கள போல் ஜீவிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறது. பணம் இருந்தால் செய்யணும், லக்ஸரியாக வைக்கணும். பணம் இல்லாமல் இருந்தால் அன்றைக்கி பார்ப்போம் சார். இப்போ ஒரு கல்யாணத்தில் அன்றைக்கி பார்த்தேன், ஒரு தம்பி சென்னையில் மாப்பிள்ளை கார் வருது, ஆடி கார். கேட்டால் ஒரு வாடகை கார் எடுத்து ஆடி காரில் வர்றாரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறது. நான் சொன்ன தம்பியோட சொந்த காரா? இல்லை பாஸ்டர், ஆடி காரில் வந்தால் நல்லாயிருக்கும். வாழ்க்கையை ஆடிட்டு இருக்குதுங்க, அதை பற்றி எதுவும் நினைக்கிறது இல்லை. என்ன கடன், அதுக்கெல்லாம் கடன், டாம்பிகம். எங்கள் குடும்ப கௌரவம் தெரியுமா, நாங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தோம் தெரியுமா? ஹலோ, உன் குடும்பம் எப்படியா இருக்கட்டும், குடும்பத்தில் சமாதானத்தில் வந்தால் தான் கவனமான குடும்பம். சமாதான சந்தோஷத்தோட வாழணும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த குடும்பம் தான் யோக்கியமான குடும்பம். மற்ற குடும்பம்லாம் நல்ல குடும்பம் இல்லை. கணவன் மனைவியும் சமாதான சந்தோஷத்தோடு கடன் இல்லாமல் இருக்கிற வருமானத்தில் சந்தோஷமாக வாழணும். அந்த குடும்பம் நல்ல குடும்பம். சொந்த சம்பாத்தியத்தில் குடும்பத்தை நடத்தணும். சிலவங்க வேலைக்கே போக மாட்டாங்க, பார்த்தீங்களா? வேலைக்கே போக மாட்டாங்க சிலவங்க. வேலைக்கு போகாமல் டாம்பிகமாக வாழணும், கஷ்டப்படவே மாட்டாங்க, டாம்பிகமாக வாழணும். அதெல்லாம் நடக்காது. நல்லா கஷ்டப்பட்டால் தான் வளர முடியும். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. கணவனும் கஷ்டப்படணும், மனைவியும் கஷ்டப்படணும்.
கஷ்டப்பட்டால் அதனால் நல்ல சந்தோஷமாக வாடலாம். கடன் பிரச்சனைகளால் ஏற்படும் சமாதான குறைவுகள். 7வது, பணம் பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்படும் போது. அடுத்தது பொருளாதாரத்தில் இழப்பு வரும். வருமானங்கள் இருக்கும், நல்ல வருமானங்கள் இருக்கும், ஆனால் வருமானத்துக்கு தக்கபடி நம்ம பொருளாதாரம் பத்தாது. அதே நேரங்களில் குடும்பங்களில் சமாதான இழப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 8வது, குடும்ப உறவுகள் பாதிக்கப்படுகிற போது. இதுல ரொம்ப கவனிக்கணும். குடும்ப உறவுகள் ஒரு கணவன் நன்றாக புரிஞ்சுக்கணும். கணவனுடைய சரீர சம்பந்தமான பலவீனத்தை மனைவி தெரியணும். மனைவியுடைய சரீர சம்பந்தமான பலவீனத்தை ஒரு கணவன் தெரியணும். வயதான பெற்றோரை கவனிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவனுக்கு ஆதரவாக மனைவி இருக்கணும், மனைவியோட ஆதரவாக கணவன் இருக்கணும். இப்படிப்பட்ட குடும்ப உறவுகள் பாதிக்கப்படும் போது சமாதானம் குடும்பத்தை விட்டு போயிடும். சந்தேகங்கள் குடும்பத்தில் வருகிற ஒரு கணவனை குறித்து மனைவி சந்தேகப்படுறது, மனைவி குறித்து கணவன் சந்தேகப்படுறது. கம்பெனி விட்டு வந்தாச்சு, வந்த உடனே முகத்தை கழுவ போவார். உடனே இந்த அம்மா ஓடி போய் செல்ஃபோன் எடுத்துட்டு நேரே போய் பார்க்கும், இந்த கணவர் யாரோட எல்லாம் பேசியிருக்காரு, இந்த கணவன் யாரோட எல்லாம் பேசியிருக்காரு. இந்த அவர் அப்போ தான் வச்சுட்டு பர்ஸை வச்சுட்டு மூஞ்ச கழிட்டு வருவார். இந்த அம்மா டீ போட்டு வரேன்னு சொல்லிக்க முன்னாடி ஓடி போய் இன்னைக்கு அவங்க அம்மாட்ட பேசியிருக்காங்களா, அவங்ககிட்ட என்ன, அவங்க என் அம்மாட்ட அப்பாட்ட பேசக்கூடாதா? அதே போல் தான் மனைவி வேலைக்கு போயிட்டு வந்தோடனே மனைவிக்கு செல்ஃபோன் எடுத்து கணவன் செக் பண்ணுறது. இந்த குடும்பம் உருப்படுமா, இந்த குடும்பம் சமாதானமாக இருக்குமா, இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்குமா? மனைவி அப்பா அம்மாட்ட பேசக்கூடாதா? அம்மா வீட்டுக்கு மனைவி போகக்கூடாதா? அம்மா வீட்டுக்கு கணவன் போகக்கூடாதா? அம்மா வீட்டில் கணவன் பேசக்கூடாதா? அம்மா வீட்டில் மனைவி பேசக்கூடாதா? இதெல்லாம் நல்லா பேசுகிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, நல்ல சர்ச்சுக்கு வராங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுகிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு தரம் இல்லாமல் வாழுகிற வாழ்க்கையை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. சந்தேகம், எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். ஏன் அவர்கிட்ட பேசுகிறீங்க, ஏன் இவர்கிட்ட பேசுகிறீங்க, ஏன் அப்பட்ட பேசுகிறீங்க? வேலைக்கு போனால் பேசித்தான் ஆகணும். ஒரு கணவன் வேலைக்கு போகிறாருன்னா அந்த வேலை ஸ்தலத்தில் எல்லாம் ஆண்கள் மட்டும்தான் வேலை பார்க்க மாட்டாங்க, பெண்களும் வேலை பார்ப்பாங்க. பெண்கள்கிட்ட பேசி தான் ஆகணும். கணவன் சந்தேகப்பட்டா கணவன் வேலை பார்க்குறத பெண்கள் இருக்க தான் செய்வாங்க. சில நேரங்களில் மேனேஜராக பெண்கள் இருப்பாங்க, பேசி தான் ஆகணும். அதே போல் சில இடங்களில் மனைவி வேலை பார்க்குறது ஆண்கள் தான் மேனேஜராக இருப்பாங்க, மனைவி பேசி தான் ஆகணும். மேல் அதிகாரிகள்கிட்ட நீ அவங்ககிட்ட ஏன் பேசுகிற, இவங்ககிட்ட ஏன் நீ பேசுகிற, அவங்ககிட்ட ஏன் பேசுகிற, குடும்பத்தில் சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வந்து அந்த குடும்பம் உருப்படியாக இருக்காது, ஒரு குடும்பமாக இருக்காது, அது கிறிஸ்தவ குடும்பமாக இருக்காது. அந்த சந்தேகத்தை கொண்டு இருக்க பொல்லாத ஆவியை துரத்தி இன்னைக்கு ஜெபிக்கணும். கரங்களை வீழ்த்தி கருத்து தோத்திரம் உண்டாகும். 10வது, குடும்பங்கள் பிரிகிற போது. அடுத்து குடும்பங்கள் பிரிகிற போது. இப்போ குடும்பம் எப்படின்னா, ரெண்டு சண்டை போடுவோம் கணவன் மனைவியும். பிள்ளைகளுக்கு மூத்த பிள்ளைக்கு 9 வயசு 10 வயசு, அம்மாட்ட பேசாத, அப்பாட்ட பேசாத. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது, நீ அம்மாட்ட பேசாத, நீ அப்பா பிள்ளை, நீ அம்மா பிள்ளை. அம்மா ஒரு பக்கம் நிற்கும், அப்பா பிள்ளை. குடும்பம் பிரிஞ்சு கிடக்கும். தனக்குத்தானே பிரிந்து கொடுக்குற எந்த ராஜ்யமும், தனக்குத்தானே பிரிந்து கொடுக்குற எந்த குடும்பமும் நல்லா நிற்காது. அம்மாவும் அப்பாவும் ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், பிள்ளையும் அப்பாவும் ஒரு பக்கம். இப்படி குடும்பங்கள் பிரிகிற போது சமாதானம் கெட்டு போகிறது. கரலை வித்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி கெட்டு போகாமல் நம்ம பார்த்துக்கணும். பிள்ளைகளையும் அப்பா அம்மா பிள்ளைகளை பிரிக்கக்கூடாது. குடும்பம் பிரியாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, குடும்பம் பிரியாதபடி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கரலை வித்தி ஆமேன்னு சொல்லுவோமா? 11வது, நம்பினவர்கள் துரோகம் செய்யும் போது. நம்பினவர்கள், நம்ம அநேகரை நம்பி இருப்போம் பாருங்க, கடன் வாங்கி கொடுப்போம், சிலவங்க ஜாமீன் கையெழுத்து போடுவோம். அப்படி நம்பி இருக்கிறவர்கள் அப்படி நம்ம துரோகம் பண்ணும்போது நம்முடைய அந்த சமாதானம் நம்மை விட்டு விலகி போகும். 12வது, பிறரால் ஏமாற்றப்படும் போது. இது சர்வசாதாரணமாக நடக்கும். ஒரு தொழிலை நம்பி கொடுப்போம், ஒரு தொழிலை நம்பி யாருக்காவது கொடுப்போம். அப்படி கொடுக்குற போது கூட சில நேரங்களில் அந்த ஏமாற்றப்படும் போது அந்த சமாதான கெடுதல் உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவிகளை செய்வாராக. பிள்ளைகள் முரட்டாட்டம் பண்ணும்போது. அடுத்து படிக்க வைக்கிற பிள்ளைகள், அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, ஆனால் படிக்க வைக்கும்போது பிள்ளைகள் மாறி மாறி சண்டை போடுவாங்க. பிள்ளைகள் ஒழுங்காக படிக்காது, நல்ல மார்க் எடுக்காது. அப்போ இந்த குடும்பத்தில் சமாதானம் போகும். ஏன்? இப்போ பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறதுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்தோம். எதுக்கு வாங்கி கொடுத்தோம்? சொன்னோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருகிறவர் தேவன். அறிவை ஒரு பள்ளிக்கூடம் தரும், ஆனால் ஞானத்தை கர்த்தர் தருவார். நீங்கள் முழங்கால முடக்கி உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், உங்கள் பிள்ளையுடைய ஞானத்துக்காக ஜெபிக்கணும், உங்கள் பிள்ளையுடைய அறிவுக்காக ஜெபிக்கணும், உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக ஜெபிக்கணும். பெற்றோர்கள் சின்ன வயசுலேருந்தே தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக ஜெபிச்சோன்னா அந்த பிள்ளைகள் ஏற்ற காலங்கள் வரும்போது அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் பலமாக இருக்கும்.
உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். பிள்ளைகள் ஒளியும்பெற கன்றுகளைப் போல உங்கள் இருப்பார். பிள்ளைகள் கர்த்தரால் ஒதுக்கப்பட்டிருப்பார். உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? இதில் அறிக்கை செய்து நல்ல ஜெபிக்கும் போது சமாதான கேடு இல்லாமல் காத்துக்கொள்ளலாம். 14வது, பிள்ளைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும் போது, நான் சொன்னேன் இந்த பிள்ளைகளின் எதிர்காலங்கள் பாதிக்கப்படும் போது, பிள்ளைகள் சின்ன வயசுல லவ் பண்ணி தேவையில்லாமல் இப்போ சிக்கல்ல மாட்டிகிட்டு இருக்கும்போது அந்த குடும்பங்களில் சமாதானம் போயிடும். பிள்ளைகளுக்கு சொல்லணும் வாழ்க்கை குறித்து. ஒரு அம்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை போல இருக்கணும் பிள்ளைகிட்ட. நல்ல அம்மா சின்ன பிள்ளைகள் ஓடி இந்த அப்பா அம்மாட்ட என்ன வந்தாலும் மனப்பூர்வமாக பகிர்ந்துக்கிடணும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாகவே அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். 15வது, கைவிடப்பட்டு தனிமைப்படுத்தப்படும் போது. இது எப்போ தெரியுமா? கணவனால் மனைவி கைவிடப்படும் போது, மனைவினால் கணவன் கைவிடப்படும் போது, பிள்ளைகளால் பெற்றோர் கைவிடப்படும் போது, பெற்றோரால் பிள்ளைகள் கைவிடப்படும் போது. இப்போ அனாதை ஆசிரமங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாகி போயிட்டு. பெற்றோரை கடைசி வரைக்கும் கைவிடாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து 16வது, பிறரால் இழிவாக நடத்தப்படும் போது. அடுத்தது, பிறரால் இழிவாக மனைவியை வச்சுட்டு கணவன் ரொம்ப அசிங்கமாக பேசுவார். அது கணவனை வச்சுட்டு மனைவிக்கு குடும்பத்தார் வந்திருப்பாங்க, கணவனை ரொம்ப அசுத்தமாக பேசுறது. இல்லை அவர் கிடக்கிறார் இப்போ, இவர் கிடக்கிறார் போன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்படி பண்ணாதபடிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. மனைவியை வச்சுட்டு கணவன் குடும்பத்தை இழிவாய் பேசுறது, கணவன் மனைவி விட்டு கொடுத்து பேசும்போது, இழிவாய் பேசும்போது, தலைக்குறைவாய் பேசும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் விட்டு போய்விடும். அதை சரியாக்கி கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி 17வது, எதிர்பாராத காரியங்கள் நடக்கும் போது. அப்போ எதிர்பாராம ஏதாவது விபத்துக்களோ எதிர்பாராத காரியங்கள் நடக்கும்போது அந்த குடும்பத்தில் சமாதானம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது 18வது, எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காத போது. நம்ம சில காரியங்கள் எதிர்பார்ப்போம், அது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அது கிடைக்காது. குறிப்பிட்ட நாளுக்குள்ள கிடைக்கலன்னா உடனே வருத்தப்படுவாங்க. ஐயோ இது என்னப்பா இது, நம்ம நினைச்சது நடக்கலையே. எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்த நாட்களுக்குள் நடக்காமல் போகும்போது அந்த சமாதானம் கெட்டு போகிறதை நம்ம பார்க்கிறோம். 19வது, உடைமைகளை இழக்கும் போது. அடுத்து உடைமைகளை நம்ம இழக்கும் போது, நம்ம கட்டியிருக்கிற வீடுகளோ கார்களோ ஏதோ எதிர்பாராத சூழ்நிலையில் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், இல்லைன்னா இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும், இல்லைன்னா அண்ணன் தம்பி இல்லை சொத்துகள் பிரிக்கிற போது ஏதோ சில பிரச்சனைகள் வரும், சண்டை வரும். பல நாட்களுக்கு முன்பு ஒரு குடும்பத்தில் இதே மாதிரி சொத்துகள் பிரிப்பதற்கு பிரச்சனை வந்தபோது என்னை கூப்பிட்டாங்க. அங்கே எனக்கு எல்லாரும் போயிட்டு ரிஜெக்டான ஒரு இடத்த தான் போடுறாங்க, ஃபுல்லாக ஒரே பாறையாக கிடக்கு, விவசாயம் பண்ண முடியாது. நான் சொன்னேன், சிஸ்டர் பிரதர் நான் சொல்கிறது நான் கேளுங்க, நீங்கள் ஆபிரகாம போல இருங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. லோத்து நல்ல இடத்த எடுத்துகிட்டு போயிடட்டும், நீங்கள் உங்களுக்கு தரதை எடுங்கன்னு சொன்னேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கத்த சொன்னதை ஆலோசனையை கீழ்ப்படிஞ்சாங்க. கடைசியில் ஒரு கோரி ஓனர் வந்தார், எல்லாருக்கும் கொடுக்காத பெரிய பணத்தை கொடுத்து அந்த இடத்த வாங்கினார். அதே மாதிரி உடைமைகள் இழக்கும்போது சமாதான கேடுதல் வரும், அதையும் நம்ம காத்துக்கொள்ளணும். இதுக்கெல்லாம் ஜெபந்தான் முக்கியமான ஒரு காரணம். கடைசியாக 20வதாக, வேலை ஸ்தலத்தில் போராட்டங்கள் ஏற்படும் போது. வேலை ஸ்தலத்தில் போராட்டம். ஏன்னா சில நேரங்களில் முதலாளி சொல்கிறத தொழிலாளி கேட்க மாட்டார், தொழிலாளி சொல்கிறத முதலாளி கேட்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலைகள் வருகிற பொழுது என்னாகுன்னா, ஏன்டா வேலைக்கு போகிறோம், இந்த முதலாளி சொன்னால் இப்படியெல்லாம் இருக்கிறாரு. சில முதலாளிகள்லாம் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, ஆனால் கையில் பைபிள் எல்லாம் இருக்குங்க, நான் கிறிஸ்தவன்னு சொல்லுவார், கெட்ட வார்த்தை பேசுவார், அசுத்தமாக நடத்துவாங்க. சில வேலைக்காரங்க கெட்ட வார்த்தை முதலாளியை மனசுக்குள்ளே தூஷிப்பாங்க. மனசில் தூஷிக்கவே கூடாது. அதனால தான் சமாதானத்தை இழக்காமல் பார்த்துக்கிடணும். ஆமென் சொல்லுங்க. வேலை ஸ்தலத்தில் கொஞ்சமாக இருந்தாலும் சமாதானமாக இருக்கணும். வேலைக்காரங்களை சமாதானமாக நடத்தணும். முதலாளியை ரெஸ்பெக்டாக நடத்தணும். அவர் நமக்கு வேலை கொடுக்குற முதலாளி. அவர் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நல்ல எண்ணத்தோடு அந்த நிறுவனத்தை ஆசீர்வதித்து நம்ம ஜெபிக்கும்போது இந்த உடைமைகள், இந்த சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஆவிக்குரிய உடைமை காக்கப்படும். இதை குறித்து தான் பவுல் அப்போஸ்தலன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க, முடிந்தால் எல்லாரோடும் சமாதானமாயிருங்கள். ரோமர் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க பவுல் இப்படி சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் வசனத்துல என்ன, உங்கள் அன்பு மாயமற்று இருப்பதாக தீமை வெறுத்து நன்மை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாய் இருங்கள். இது கல்யாணத்துக்கு வாசிக்கிற பகுதி. இது கல்யாணத்துக்கு வாசிக்கிற பகுதி. கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள்.
அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள், சந்தோஷப்படுகளுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், உங்களையே நீங்கள் புத்திமான் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், எல்லாருக்கும் முன்னாடியும் யோக்கியமான ஒரு மனிதன், ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஒரு ஆவிக்குரிய பிள்ளை என்பதை செய்வதில் கவனமாயிருங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பாருங்க, மூடிய மட்டும் கூடுமான எல்லா மனிதனோடும் சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த சமாதானத்தை இழக்காம காத்துக்கொள்ளணும். சமாதானம் ஒரு அரண்மனைக்குள்ளே சுகமும் சமாதானமும் என்றைக்கும் நிரந்தரமா இருக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, லூக்கா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 5வது வசனம், ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கிற போது, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகுவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகுன்னு சொல்லுங்க. அப்ப இந்த வீட்டுக்கு சமாதானம் வேணும். ஆண்டவர் மோசேயை பார்த்து ஆசீர்வதிக்கப்படும் போதும், என்னாகமம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிங்க, கடைசி 3 வசனம் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இங்கேயும் சொல்ல சமாதானம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம் சொல்லும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்யமும் சந்தோஷமும் சமாதானமும் என்றைக்கு இருக்கட்டும். அப்ப சமாதானம் முக்கியம். எல்லா உடைமைகள் இருக்குது, கார் இருக்குது, வீடு இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, நல்ல கணவன் இருக்கிறாரு, நல்ல மனைவி இருக்கிறாங்க, படிக்கிற நல்ல பிள்ளை இருக்கு, கை நிறைய செலவு செய்ய பணம் இருக்கு. இவைகள் எல்லாம் இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை. எத்தனை குடும்பத்தில் வீட்டுக்கு ஒரே இடத்துல உட்காந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதில்ல தெரியுமா? ஒரு நாளுக்கு கூட உட்காந்து சாப்பிட்றதில்ல. மனைவி தனியாக சாப்பிடுவாங்க, கணவன் தனியாக சாப்பிடுவாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு கணவன் மனைவி உட்காந்து அன்பு பரிமாறி ஒரு இடத்துல சாப்பிட்றதில்ல. சாப்பிடுகிற நேரத்தில் சண்டை போட்டுட்டு அந்த சாப்பாடை கொண்டு வெளியில் அடுத்த நாள் கொட்டுவாங்க. சமாதானத்தை இழக்கவே கூடாது. கரங்களை வைத்து ஆமென், அல்லேலூயா. சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதம்மா, சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதையா, பாவமெல்லாம் போக்கிவிட்டா, பயங்களெல்லாம் நீக்கிவிட்டா, பாவமெல்லாம் போக்கிவிட்டா, பயங்களெல்லாம் நீக்கிவிட்டா. சில குடும்பத்துக்குள்ள கணவனும் மனைவியும் வேலைக்கு போவாங்க. ஆனால் நிறைய வேலை இருக்கும், 2 பிள்ளைகள் இருப்பாங்க, குட்டி பிள்ளைகள். இவர் நேரம் வந்த உடனே செல்ஃபோனையே நோண்டிகிட்டே இருப்பார், லேப்டாப்பை நோண்டிகிட்டே இருப்பார். அப்படின்னா அந்த குடும்பங்களில் கணவன் மனைவி பேசுகிறதுக்கு நேரமே இருக்காது. உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ண முடியாது. அவங்கள நான் சொல்லலை, அவங்களே சில அப்படி அவங்க வேலை மனைவிக்கு தெரியணும். கணவன் என்ன ஏன் பேசலைன்னா அவருடைய வேலை அப்படிப்பட்ட வேலை. அவருக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிள், நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு, அவருக்கு வேலை இருக்குது, அதில் நல்லா பேச முடியலை. கணவனை நன்றாக புரிந்து கொள்ளணும், மனைவியை நன்றாக புரிந்து கொள்ளணும். கணவனுடைய வேலை என்ன வேலை, அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாரு, மனைவி என்ன வேலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க என்பதை புரிந்து கொண்டால் அந்த குடும்பம் சமாதானத்தை இழக்காமல் காத்துக்கொள்ளும். ஆமென். சரி, சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? ஒரு 5 காரியங்கள் வேகமாய். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப அடுத்தது சமாதானத்தை தருகிற தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. 2வது கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். கொலோசையர் முதல்ல நம்ம ஜெபிக்கும் போது இந்த விசுவாசத்தை நம்பி, எனக்காக ஆண்டவர் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார், இந்த சமாதானம் எனக்கு சொந்தம், இந்த சமாதானம் எனக்கு கல்வாரிலே சம்பாதித்த சொத்து சொல்லி எடுக்கும்போது இந்த சமாதானத்தை நாம் கையாளலாம். 2வது கொலோசையர் 1:20.
இயேசு ராஜா சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, ரெண்டாவது அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு சமாதானம். ஆமென். ரெண்டாவது அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. மூன்றாவது சங்கீதம் 119 165. சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ வேதத்தை நேசிக்கிறதுனால சமாதானம். மூன்றாவது விசுவாசத்தோடு இந்த சமாதானத்தை தேவன் சம்பாதித்திருக்கிறார் என்று நம்பி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது நம்ம ஜெபிக்கும் போது இயேசு ரத்தத்தை பயன்படுத்தி ஜெபிக்கும் போது இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவது வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நான்காவது ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அடுத்தது விசுவாசிக்கும் போது தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் நாம் விசுவாசிக்கும் போது அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் நாம் விசுவாசித்து நம்புகிற போது அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அஞ்சாவது கடைசியாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். ஆமென். அடுத்தது மாம்சத்தை வெளிப்படுத்தாம ஆவியை வெளிப்படுத்தினா எந்த காரணத்தை கொண்டும் சமாதானம் இழக்கவே வாய்ப்பே கிடையாது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எஸ் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடி ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசு ராஜாவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாத்தீங்களா? இப்ப கடைசியில ஜெபத்தினால ஸ்தோத்திரத்தினால இந்த கிருவியை காத்துக்கொள்ளலாம். சேர்ந்து வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், சத்தமா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு ராஜாவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ நம்ம எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். இந்த சமாதானம் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கும். சமாதானம் பெரிய ஒரு உடைமை. அல்லேலூயா. ஒரு கணவன் வேலை முடிஞ்சு வரும்போது இன்முகத்தோடு அந்த குடும்பத்தை வரவேற்கிறது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். மனைவி வேலை முடிச்சு வரும்போது ஒரு கணவன் சந்தோஷத்தோடு அந்த மனைவி வரவேற்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம். கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக ஒரு வாகனத்தில் போகிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம், சமாதானம். அப்படிப்பட்ட சமாதானத்தை இழக்கக்கூடாது. சமாதானத்தை காத்துக்கொள்ள எது வேணாலும் இழக்கலாம். தகப்பனே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி முடியுங்கள். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, நல்ல உற்சாகமாய், சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. அடுத்தது சமாதானம் கெடுக்கிற ஒரு இடம், வீடு குடியிருக்கிற இடத்துல. வீடு வாடகைக்கு எடுக்கும்போது அதெல்லாம் கரெக்டாக பார்த்து எடுக்கிறதே கிடையாது. பாஸ்டர் வீடு ரொம்ப பெருசாக இருக்குது பாஸ்டர். ஓ அப்படியா, பரவாயில்லையா, தண்ணியெல்லாம் எல்லாம் க்ளீனாக கிடச்சிரும். அங்கே போனால் முதலாளி அம்மா அதை தண்ணி விடாது. என்ன கோலம் போடலையா, என்ன தண்ணியெல்லாம் நிறைய செலவழிக்கிற, என்ன இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கொஞ்சம் நெஞ்சம் சமாதானம் போயிடும். அதனால் வீடு வாடகைக்கு எடுக்கிற போது ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக ஜெபிச்சு அவங்கள கொஞ்சம் விசாரித்து, என்ன இதுக்கு முன்னாடி ஏறு அப்படிலாம் இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே சமாதானமாக இருக்க முடியும். ஆமென். நிறைய பேர் தெரியும், துணியெல்லாம் எடுத்து பார்சல் கட்டிட்டு சொந்த ஃப்ரெண்ட்ஸை வீட்டில் போய் துணி வச்சுட்டு வருவாங்க. சூப்பர். அப்படியெல்லாம் இல்லை. வீடு வாடகைக்கு எடுக்கும்போது கூட ஜெபித்து தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடத்துல எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. முதலாளிகிட்ட சந்தோஷமாக பேசாத ஆட்கள்லாம் இங்கே இருக்காங்க. நம்ம சண்டை போடவே கூடாது. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா அப்படிப்பட்ட இடங்களில் வீடு வாடகைக்கு எடுக்கும்போது கூட கரெக்டாக இருக்கணும். சரியான நேரத்தில் வீட்டு வாடகையை நம்ம கொடுக்கணும். ஒரு நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும். வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். வீடு சமாதானமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். எப்போதும் கணவனை சண்டை போட்டுட்டு நச்சு 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 நச்சுன்னு பேசிகிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருந்தால் இருக்க முடியும். சுத்த பிதாவை சமாதானத்தை கெடுக்கிற, சந்தேகத்தை கொண்டு வந்து குடும்பத்தை பிரிக்கிற பொல்லாத ஆவியை நான் எதிர்த்து நான் நிற்கிறேன். சந்தேகத்தை கொண்டு வருகிற ஆவிகள், கணவனுக்கு மனைவிக்கு சண்டை உண்டு பண்ணுகிற ஆவிகள், குடும்பத்தை பிரிக்கிற ஆவிகளுக்கு விரோதமா இயேசுவின் நாமத்தில் வருகிறது. நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி. பிள்ளைகள் மூலமாய் சமாதான கேடுகள், கடன் பிரச்சனையினால, தீராத வியாதியினால வருகிற எல்லா காரணம் வருகிற எல்லா சமாதான கேடுகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. நல்ல கமெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. பிரதர் ஜெபம் பண்ணுங்க. பிரதர் ஜெபம் பண்ணுங்க. நல்ல கரத்தை உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணுங்க. சந்தேகத்தின் ஆவியை உள்ள விடாத. சண்டை உண்டு பண்ணுகிற ஆவியை உள்ள விடாத. குடும்பத்தை பிரிக்கிற ஆவியை உள்ள விடாத. சண்டை உண்டு பண்ணுகிற ஆவியை உள்ள விடாத. கடனை உண்டு பண்ணுகிற ஆவியை உள்ள விடாத. சரீர சுகவீனத்தை கொண்டு வருகிற ஆவியை உள்ள விடாத. அதை துரத்தி அடி, அதை துரத்தி அடி, அதை துரத்தி அடி இயேசுவின் நாமத்தினால. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. வானிலும் நீரே, கோவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் நாமத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை உயர்த்தி. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ரெண்டு கரங்களை அப்படியே உயர்த்தி விரித்து சத்தத்தை உயர்த்தி தலையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தேவனே, சர்வவல்ல தேவனே, உயர்த்துகிறோம். வணங்குகிறோம். எல்ரோயி, 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 என்னை
உயர்த்துகிறோம். தகப்பனே, சமாதானத்தை கெடுக்கிற எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகளுக்கு வராதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.